பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த காலையில் உங்கள் ஒவ்வொருவரையும் மிகுந்த அன்போடு வாழ்த்துகிறேன். மீண்டும் ஒரு காலை நேரத்தை காண்பது முற்றிலும் தேவ கிருபையே. இந்த நாளிலே ஆவியானவர் நம்மோடு கூட சேர்ந்து பயணிக்கவும், அவரும் நம்மோடு கூட சேர்ந்து பயணிக்கவும், நாமும் அவரோடு கூட சேர்ந்து பயணிக்கவும், அவரை புரிந்து கொள்ளவும் ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு கற்றுக் கொடுக்க போகிற ஒரு பாடம் என்னென்று பார்ப்போமா? மத்தேயு எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். அன்றியும் பலவானை முந்தி கட்டினால் ஒழிய பலவானுடைய வீட்டுக்குள் ஒருவன் புகுந்து அவன் உடைமைகளை எப்படி கொள்ளையிடக்கூடும்? கட்டினனே ஆகில் அவன் வீட்டை கொள்ளையிடலாம். பலவானை முந்தி கட்டினால் ஒழிய. பிரியமானவர்களே, நமக்குள், உங்களுக்குள், எனக்குள் ஒரு பரலோக வல்லமை இருக்கிறது. அந்த வல்லமைக்கு முன்னால எந்த வல்லமை நிற்க முடியாது. அதே நேரத்தில் சத்துருவுக்கு இங்கே ஆண்டவர் ஒரு பெயர் கொடுக்கிறார், அவன் பலவான். இந்த உலகத்தில் அவன் பலம் பொருந்தினவனாக இருக்கிறான். ஆகேதான் மக்கள் எல்லாம் அவன் கட்டி கட்டி வைக்கிறான், தன்னுடைய விருப்பத்தை நிறைவேற்ற செய்கிறான். அநேக தேவ பிள்ளைகளையும் அவன் கட்டி வைத்திருக்கிறான். ஒரு வீட்டை எடுத்துக்கொண்டால் 2 பேர் ஏசப்பாவை நேசிக்கிறாங்க, இன்னொருவர் வேதம் வாசிப்பதில்லை, ஜெபிப்பதில்லைன்னா ஆண்டவரை நேசிப்பதில்லை. ஏதோ ஒரு விதத்தில் சத்துரு அவங்களை கட்டி வைத்திருக்கிறாங்க. அப்போ அந்த கட்டுகளை அறுக்கிற ஒரு விலையேற பெற்ற ஒரு கிருபை உங்களுக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அதை நீங்க முதலாவது அறிந்து கொள்ளணும். இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? பலவானை முந்தி கட்டினால் ஒழிய அவன் வீட்டுக்குள் புகுந்து அவன் நம்முடைய ஆஸ்திகள், நம்முடைய சமாதானம், நம்முடைய ஆரோக்கியம், நம்முடைய சந்தோஷம் எவ்வளவு திருடி வச்சிருக்கான் இல்லையா? அந்த அவன் திருடி வைத்திருக்கிற சகலத்தையும் சுதந்திரிக்கணும்னா அவனை கட்டி ஜெபிக்கணும். ஆமேன். அதற்கு ஒரு வல்லமை வேண்டும். பிரியமானவர்களே, உங்களுக்குள் இருக்கிற ஆவியின் வரத்தை இன்றைக்கு காலையிலேயே நீங்க அனல் மூட்டி ஜெபம் பண்ணி நீங்க பரிசுத்தாவின் அபிஷேகத்தினால் நிரம்பினீங்கன்னா ஆவியை பகுத்தறிகிற ஒரு வரம் உங்களுக்குள்ளே கிரியை செய்யும். அப்போ எந்தெந்த ஆவிகள் உங்களுக்கு விரோதமாய் கிரியை செய்கிறது என்பதை ஆவியானவர் உங்களுக்கு சொல்லி கொடுப்பாரு. நீங்களே ஜெபம் பண்ணுவீங்க. நீங்க கடிந்து கொண்டு கட்டி ஜெபிக்க ஜெபிக்க உங்கள் வீட்டிலே ஒரு மாற்றம் வரும். ஜெபம் பண்ணலாமா? ஆண்டவர் நோக்கி இந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு வரப்போகிறது. ஜெபிப்போம். நல்ல பிதாவே, இந்த காலை நேரத்தில் உம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் கொடுத்த இந்த வார்த்தையை உம்முடைய கிருபையினாலே நான் சொல்லி இருக்கிறேன். அப்பா தேவனே, உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரை சத்துருவின் சகல கிரியைகளை ஆண்டவரை கடிந்து கொண்டு கட்டி ஜெபிக்கிற ஒரு புதிய அபிஷேகத்தை இன்றைக்கு உம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் கொடுக்கிறதற்காக ஸ்தோத்திரம். யார் யார் எனக்கு இந்த கிருபை வேண்டும் என்று சொன்னார்களோ, சொல்லுகிறார்களோ, அப்படியே இப்பொழுது அவர்களை நீர் நிரப்புகிறதற்காக உமக்கு நன்றி. இந்த நாள் முழுவதும் வெற்றியின் நாளாக, ஒரு புது பலனை பெற்றுக்கொள்ளுகிற நாளாக இருக்க போகிறதப்பா. கோடி ஸ்தோத்திரம். உம்முடைய நாமம் மட்டும் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, கர்த்தருக்குள் சந்தோஷமா இருங்க. இந்த குறுஞ்செய்தி, இந்த ஷார்ட் மெசேஜை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. சரியா? அவங்களும் உங்களை போல ஆசீர்வதிக்கப்படுவாங்க. மீண்டும் சந்திப்போம். God bless you. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இச்செய்தி உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருந்ததென்று நாங்கள் நம்புகிறோம். தொடர்ந்து எங்கள் செய்திகளை கேட்டு கர்த்தருக்குள் ஆசீர்வதிக்கப்பட ஜீசஸ் மீட்ஸ் மினிஸ்ட்ரீஸ் என்கிற எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் உங்கள் ஜெப உதவிக்கு எங்களோடு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9842252836 மற்றும் 7299546363. இமெயில் gpsrobinson@hotmail.com. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.